எனக்கு அரசியல் தொழில் அல்ல, கடமை. அப்படித்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். என்னுடன் 40 வருடமாக, 30 வருடமாக, 25 வருடமாக, இப்படி 20-15 வருடங்களாக என்னுடன் வந்து கொண்டிருக்கும், தலைமுறையாக தொடர்ந்து என்னுடன் வந்து கொண்டிருக்கும் என்னுடைய தொண்டர்கள், ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக, நற்பணி தொண்டர்களாக மாறியவர்கள் இன்றும் என்னுடன் இருக்கிறார்கள். முடிவு என்னன்னா, நாங்க அவர்களுடன் நிற்போம். தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக தான் மட்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டு அவரை நம்பி ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் தங்கள் பணத்தை போட்டு நேரத்தை செலவு செய்து அவருக்காக உழைத்தார்கள். அவரை நம்பி கட்சியில் பயணித்த, கட்சிக்காக உழைத்த அத்தனை பேரையும் அம்போ என்று கைவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் என்றால் நான் கோவை தெற்கு தொகுதி மக்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். மிக சரியான ஒரு பதிலை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், தன்னுடைய கட்சிக்கு கூட விசுவாசமாக இல்லாத, கட்சியினுடைய தொண்டர்களை கூட காப்பாற்ற முடியாத ஒருவர் எப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எப்படி வீணா போகிறதுங்கிறதுக்கு அவருடைய கட்சி என்பது சாட்சி. புதிதாக கட்சி ஆரம்பிக்கின்ற எல்லாரிடமும் மக்கள் இவர் நமக்கு வேலை செய்வாரா, இவர் நம்முடைய குரலாக தொடர்ச்சியாக பயணிப்பாரா, தன்னுடைய கொள்கை அரசியல் என்று வருகின்ற பொழுது அதில் சமரசம் செய்து கொள்ளாமல் இருப்பாரா என்று பார்ப்பதற்கு திரு கமலஹாசனும் அவருடைய கட்சி என்பதும் சிறந்த உதாரணம். மக்கள் இந்த கட்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படி என்று.